காலை வணக்கம். இன்னைக்கு என் பேர் ரேகா செல்வன். இன்றைய தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி 2025, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் காலையில. ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலையில. சோ இப்ப நான் பேச போறது இந்த ஒரு குட்டி கதைக்கு பேரு சந்தோஷம். சோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் அரசி அப்படிங்கிற ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட போயிட்டு பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மதியம் ஒரு 11-12 மணி நேரம் அந்த மாதிரி. அரசியோட கணவன் வேலைக்கு சென்றுட்டாரு. பெரிய பையன் இருக்கான், அவன் பள்ளிக்கூடம் போயிட்டான். 2வது பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அரசி வேலைக்கு எதுவும் போகல. அரசி பக்கத்து வீட்டு பொண்ணு வீட்டுல இப்பதான் புதுசா குடி வந்திருக்காங்க. அவங்க வீட்லயும் 2 பசங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சக்கப்புறம் கொஞ்ச நேரம் தனக்குன்னு நேரம் இருக்கும்போது அரசி பக்கத்து வீட்டு பொண்ணு மீனா கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் ஒரு நாள் எதர்ச்சியா அரசி பக்கத்து வீட்டு பொண்ணு வீட்டு போய் கதை தட்டுற. தக் 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 தக். மீனா, மீனா வீட்டுல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அரசி மெதுவா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா உள்ள இருந்து தோ வரேன்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. உள்ள வாங்கக்கா, உள்ள வாங்க. பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்களா? போயிட்டாங்கக்கா அப்படின்னு மீனா சொல்றாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? இல்லக்கா, இன்னும் வேலை இருக்கு. இப்ப நான் சமைக்க காய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்க்கா. சரிம்மா. உட்காருங்கக்கா. டீ சாப்பிடுறீங்களா? சரி, கொண்டு வா மீனா, டீ குடிக்கலாம். மீனா அடுப்பறைக்கு போயிட்டு டீ போடுறோம். அரசி சும்மா சோஃபால உட்கார பிடிக்காமல மீனா பக்கத்துல போயிருக்காங்க. என்ன சமையலுக்கு ரெடி பண்றீங்க மீனா? இன்னைக்கா வெறும் வெண்டைக்காய் குழம்பு புளி குழம்பு வைக்கலான்னு நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு பண்ண போறேன்க்கா. நீங்க என்ன சமைக்கிறீங்க? நீங்க என்ன சமைச்சீங்க? நான் இன்னும் சமைக்கல மீனா, சும்மா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போய் தான் சமைக்கணும். அப்படியாக்கா, சரிக்கா. சரி, டீ கொதிச்சிருச்சு, இதோ ரெடி ஆயிடுச்சுக்கா. உங்களுக்கு இஞ்சி போடவா வேண்டாமா அப்படின்னு மீனா கேக்குது. அதுக்கு அரசி, கொஞ்சோண்டு போடு மீனா, இஞ்சி போட்டா நல்லாதான் இருக்கும், எனக்கு இஞ்சி டீ பிடிக்கும். சரிக்கா. சோ இதோ இந்தாங்கக்கா, டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க உட்காருவோம், சோஃபால உட்காந்துட்டு பேசிட்டே குடிப்போம். சரிம்மா. என்னக்கா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, முகம் வாட்டமா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு மீனா கேக்குது. அதுக்கு அரசி என்ன சொன்னாங்கன்னா, ஒண்ணும் இல்ல மீனா, வாழ்க்கையே ஒண்ணும் புரியல. எங்க வீட்டுல அவரு ரொம்ப நாளா ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. யாராவது ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரும் பாவம் இருக்க ஜாஸ்தியா வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனா ப்ரொமோஷன் தான் கிடைச்ச பாடு இல்ல. சரி, அந்த கதை அப்படி போயிட்டு இருக்கு. அவருக்கு உதவி செய்யலான்னு நானும் எவ்வளவோ வேலை ஏறி இறங்கி பாத்துட்டேன், எதுவும் ஒத்து சரி வரல. நமக்கு வேலை செய்யற இதுவே இல்லன்னு தான் நினைக்கிறேன் மீனா, ஒன்னும் புரியல. நானும் எல்லா வேலையும் ட்ரை பண்ணிட்டேன்.
சரின்னு எல்லாத்தையும் விட்டுட்டாக்கடான்னு வீட்டுல உட்காரலான்னு பார்த்தா என் பையன் பூசர வாங்குறான். ஏன்க்கா என்ன பண்றான்? என்ன ஆச்சு? ரமேஷ் நல்லா தானே படிச்சிட்டு இருந்தான், என்ன ஆச்சு? தெரியலம்மா, அவன் இப்ப ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்கிறான், நிறைய டிவி பாக்குறான், கேம்ஸ் விளையாடுறான், போன்லயே இருக்கிறான். கேட்டா யூத் உங்களுக்கு ஒண்ணும் புரியாதுங்கிறான். ஒண்ணுமே புரியலம்மா. டீனேஜ்னா கஷ்டம்ன்றாங்க, அதுவும் இப்ப ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு. எப்போ எல்லாரும் இதுலயே இருக்காங்க, பொண்ணுங்களோட எல்லாம் வேற பேசுறான். லவ் பண்ண வேண்டியதான், ஆனா இந்த வயசுலயே அவனுக்கு வெறும் 15 வயசுதான் ஆகுது. இதெல்லாம் புது ட்ரெண்ட்ன்றாங்க, நானும் எதுவும் கண்டுக்கறது இல்ல. ஆனா அவன் படிப்பெல்லாம் இப்ப சரியா இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியுது. படிப்பு மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்துலயுமே அவ்வளவு கவனமும் இல்ல. ஸ்போர்ட்ஸாவது நல்லா பண்ணிட்டு இருந்தான், இப்ப ஸ்போர்ட்ஸும் பண்றது இல்லையா. கேட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறான். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற கால பசங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு புரியல. சரிக்கா, விடுங்கக்கா. அரசி அக்கா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா வரும். இப்ப பசங்க தான் எல்லா வேலை எல்லாம் எடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. நல்லா படிச்சிருவான். 12th எக்ஸாம் தானே, கவலைப்படாதீங்க, பாஸ் ஆயிடுவான். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன்மா. ஆனா பசங்களோட எப்படி பேசுறது, அவங்களை எப்படி அரவணைச்சு ஒரு நல்வழி காட்டுறதுன்னே தெரியலம்மா. அவங்க நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு புரியல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது இந்த காலத்து டீனேஜரோட பசங்களோட பிரச்சனையா, இல்லைன்னா அவங்களோட வட்டத்துக்குள்ள நம்மள வரவே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்கள போய் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும், உட்காந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து பக்கத்துல உட்காந்து என்ன நடக்குது, எப்படி என்னன்னு கேட்டாலுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கு நம்மள்ட்ட பேசுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. அதனால அவங்களே விட வேண்டியதா, எப்படி அவங்கவுங்க லைஃப் அவங்களே அமைச்சுக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன்மா மீனா. ஒன்னும் புரியல, ஆனா இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க அம்மா அப்பா எங்களை வளர்த்ததுக்கும் இப்ப நாங்க பசங்களை வளர்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எதுவுமே புரியல. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. ஒன்னும் புரியல மீனா. கவலைப்படாதீங்க அரசி அக்கா, இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியா வரும், கவலைப்படாதீங்க. ஆமா மீனா, இத பத்தி யோசிச்சு நேரம் காலம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எதாவது பண்ணலாம், வா. சரி, ஏதாவது விளையாடலாமா? என்னமோ தெரியல மீனா, விளையாட பிடிக்கல. எங்கேயாவது வெளியில போலாம் போல இருக்கு. உனக்கு சமைக்கணுமா, வேலை இருக்கா? இல்லன்னா சும்மா ஒரு மணி நேரம் அப்படி வெளில போயிட்டு வரலாமா? இருங்கக்கா, நான் கொஞ்சோண்டு சமையல் முடிச்சிடுறேன். நான் வெறும் குழம்பு மட்டும் வச்சிடுறேன். ஏன்னா அவர் மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போவாரு. அதான் குழம்பு மட்டும் பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களோட வரேன் அப்படின்னு சொன்னுச்சு மீனா சொன்னுச்சு. சரி, ஓகே மீனா, நீ குழம்பு மட்டும் ரெடி பண்ணு, நானும் போயிட்டு ஏதாவது கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரேன். சரி, அப்ப நானும் சமையல் லைட்டா முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, அப்ப 2 மணிக்கு கிளம்பலாமா? ஆமாக்கா, அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டே போயிடுவார். 2 மணிக்கு நம்ம வெளில போவோம். சரி, நான் இப்ப 2 மணிக்கு வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அரசி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அந்த நடுவுல அந்த டயத்துல மீனா வெண்டைக்காய் புளிக்குழம்பு அண்ட் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் புடலங்காய் கூட்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் வந்தாரு, சாப்பிட்டாரு, ரொம்ப அருமையா இருக்குன்னாரு. கூடவே ஒரு பாக்கெட், ஒரு எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஷிஃப்ட் லாங் ஆச்சு அப்படின்னா வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆச்சுன்னா பசிக்கும் போது சாப்பிடறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாரு. பசங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 4:30 மணி ஆகும். இப்ப மணி 1:30 தான், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்கு. அதனால மீனா அரசி அக்கா கூட்டிட்டு கிளம்பலாம். மீனாக்கும் வெளியில போகணும்னு மனசு தோணுச்சு. அரசி அக்கா ரெடி ஆயிட்டீங்களா? போலாம் வாங்க. இரு மீனா, 2 நிமிஷம் உள்ளவா. வரேன்க்கா. மீனா உள்ள சோஃபால உட்காந்துருக்கும் போது அரசி கடைசியா அடிச்சு பிடிச்சு முட்டை வேக வச்சது உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஊத்தி மூடி வச்சாச்சு. அரிசி மட்டும் குக்கர்ல வேகுது, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஒரு 2 விசில் வெயிட் பண்றேன் மீனா, வெயிட் பண்ணு. சரிக்கா, வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் முடிச்ச உடனே அடுப்படி எல்லாத்தையும் தொடச்சு நீட்டா ரெடி ஆயிடுச்சு. அரிசி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பசங்க எத்தனை மணிக்கு வருவாங்கக்கா? பசங்க லேட்டா தான் வருவாங்க மீனா. 4:30 5 மணி ஆயிடும். அதனால நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை. சரிக்கா, இவருமே சாப்பிட்டு போயிட்டாரு, சொன்ன கவலை இல்லை. ஓகே, நல்லது. நமக்குன்னு கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லாதான் இருக்கும்.
ஆமாக்கா வாங்க போலாம். ஓகே, வீடு கதவு மூடியாச்சு, அடுப்படியில எல்லாம் செக் பண்ணியாச்சு, கேஸ் ஸ்டவ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, அரிசி எல்லாம் செக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. சரிக்கா போலாம். வண்டியில போலாமா நடந்து போலாமா? வண்டியில போலாம். பக்கத்துல இருக்க பார்க்கு தான் போவோமே, ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கு போய் உட்காந்து. சரிக்கா, சரி உட்காந்து. 2 பேரும் வண்டியில கிளம்பிட்டாங்க. பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஒரு பார்க்குக்கு போயிட்டாங்க. வண்டி நிறுத்தியாச்சு. கதவு திறந்த உடனே ஒரு மெல்லிய ஒரு காத்து அப்படியே மேல படுது. மீனாக்கு மனசெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அரசி இன்னும் கதவை திறக்கவே இல்லை. அரசி போன் கீழே விழுந்துருச்சு. என்னோட போனை காணோம் மீனா, கீழே விழுந்துச்சு. ஒரு நிமிஷம் இரு. கிடைச்சதாக்கா? கிடைச்சிருச்சுமா. இதெல்லாம் எடுத்து நான் உள்ள போட்டு வெளில வரத்துக்குள்ளேயே நேரம் ஆயிடுது. பரவாயில்ல வாங்கக்கா, எதுவும் ஒன்னும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லுச்சு மீனா. கதவு திறந்தோட எவ்வளவு நல்லா இருக்கு இன்னைக்கு. வெதரு சூப்பரா இருக்கு. ஒரு மிதமான வெதர், வெயில் காட்டல. என்ன ஒரு வெதர், ரொம்ப நல்லா இருக்கே. மிதமான வெயில், மிதமான காத்துப்பா. இது காத்து பட்டவனே மனசெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு. மீனா என்ன சொல்ற? ஆமாக்கா. சரி வாங்க, அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்துக்கு பக்கத்துல போய் உட்காருவோம். ஆமா, இந்த பார்க் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மீனா. பக்கத்துலயே இருந்தாலும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த குளம் இப்ப புதுசா வெட்டிருக்காங்க போலக்கு. ஆமாக்கா, இப்பதான் ஒரு 6 மாசம் முன்னாடிதான் அட ரொம்ப அருமையா இருக்கே பாக்குறதுக்கு. ஆமாக்கா வாங்க, பக்கத்துல போய் உட்காருவோம். சரி வா போவோம். 2 பேரும் போறாங்க. அந்த குளத்து பக்கத்துல உட்காருவாங்க. என்ன ஒரு அருமையான நாள். நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா, இவ்வளவு அருமையா இருக்கு. வெயிலே இல்ல, அப்படியே மூடி மூடி வெயில் வருது பத்தியா. கொஞ்சம் வெயில் வருது, அப்படியே மூடுது, வெயில் வருது. இந்த மாதிரி எல்லாம் நான் வெதரை ரசிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆகுது. ஓகே, ஒரு 30 வருஷம் ஆகுது. நான் 10 வயசு இருக்கும் போதுதான் மீனா இந்த மாதிரி எல்லாம், இந்த மாதிரி மூடி மூடி வர வெயிலெல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த நாட்கள்லாம் நினைச்சா. நான் சைக்கிள் ஓட்டிட்டு ஸ்கூல் போவேனா, அப்ப பயங்கர வெயிலா இருக்குமா. ஐயோ, கொஞ்ச நேரம் நிழல் வருமான்னு யோசிக்கும் போதே அப்படியே அந்த நிழல் வரும். அந்த நிழல்ல ஒரு 5 நிமிஷம் ஓட்டிட்டு போவேன். அதுக்கப்புறம் திருப்பி வெயில் வரும். சின்ன வயசுல எவ்வளவு ஒரு அருமையான அனுபவங்கள் அதெல்லாம். இப்பெல்லாம் நம்ம வெயிலுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு உள்ள உட்காந்துருப்போம், இல்ல ஏசி போட்டுட்டு வண்டியில போவோம். கிட்டத்தட்ட இப்ப எனக்கு வயசு 41 ஆச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி வாழ்க்கையா பார்த்தது. இந்த மாதிரி சூரிய ஒளி, நிழல் இதெல்லாம் தேடி ஓடுனது, இந்த மூடி மூடி வர வெயில் அதெல்லாம் ரசிச்சது. எப்படி நாட்கள் ஓடி போச்சுல. ஆமாக்கா, நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மீனா. எப்படி இந்த மாதிரி மாறுச்சு. நம்ம ஏன் குழந்தை பருவத்துல நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது நம்ம சந்தோஷமா வாழ்ந்தது, அந்த சந்தோஷம் எங்க போச்சுன்னே தெரியல. அதுவாக்கா, அது நீங்க உங்க வீட்டுக்காருக்கு ப்ரொமோஷன் பத்தி யோசிக்கும் போது அப்பயே போயிடுச்சு, பாய் பாய் சொல்லிட்டு போயிடுச்சு. உங்க பையனை பத்தி யோசிக்கும் போது அது இன்னும் எங்கேயோ வண்டி ஏறி போயிடுச்சு. நீங்க உங்க கடைசி பொண்ணை பத்தி யோசிக்கும் போது முடிஞ்சது, அது டாட்டா சொல்லி ஏரோப்ளைன் ஏறி எங்கேயோ போயிடுச்சுக்கா. ஆமா, அது என்னமோ ரொம்ப உண்மைதான் மீனா. ஒரு ஒரு விஷயமும் நம்ம யாரையாவது பத்தி யோசிக்கும் போது, இல்ல எதையாவது பத்தி யோசிக்கும் போது நம்ம சந்தோஷம் நம்மளை விட்டு தூர பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டேதான் இருக்கு. அதை நம்ம தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்ல. ஆமாக்கா, அது எல்லாருக்குமே நடக்கிறது. அது ரொம்ப இயற்கையான விஷயம்தான். ஏன்னா நம்மள படைச்சிருக்கிறதே அப்படிதானே. நம்ம யாரையா பத்தி யோசிக்கணும், எதையா பத்தி கவலைப்படணும், எதையாவது செய்யணும்.
இப்படி இப்படி செஞ்சாதான் வாழ்க்கை, இது செஞ்சாதான் நமக்கு வந்து சோறு, இப்படி எல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு விதிமுறைகள் எல்லாம் விதிச்சிருக்காங்க. வேலைக்கு போனாதான் சோறு. பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும், வளர்க்கணும். அவங்கள நம்மள மறிச்சாலும் சரி, மறிக்கட்டு சரி. ஆமா மீனா, ஆனா அவங்கள குத்தம் சொல்றத சரியில்லைன்னு தோணுது. நம்ம தான் நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கணும். என்னக்கா சொல்றீங்க? ஆமா மீனா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே தினமும் கொஞ்ச நேரம் எனக்குன்னு நான் ஒதுக்கிக்க போறேன். அந்த கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யார பத்தியும் யோசிக்க போறதில்ல, எதை பத்தியும் யோசிக்கிறது, எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு ஓரமா போட்டுட்டு அந்த 2 மணி நேரம் நானாக இருக்க போறேன். அந்த 10 வயசுல இருந்த அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அப்படி பண்ணாதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்கு. இந்த பிறப்புக்கே ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமாக்கா, நீங்க சொல்றது ரொம்ப 100க்கு 100 உண்மை. சும்மா எந்நேரம் பார்த்தாலும் யாரா பத்தியா யோசிச்சுட்டு, எதை பத்தியா யோசிச்சுட்டு, இதை செய்யணும், நான் இதை செய்யலன்னா அது நடக்கும், இந்த பரீட்சை இது பண்ணலன்னா ஃபெயில் ஆயிடுவான், இது பண்ணலாம் அடுத்தது பிரச்சனை வரும், ஏதாவது ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும்க்கா வெளியில. அதுக்கப்புறம் ஏதாவது மாறிட்டே தான் இருக்கும். இவங்க வருவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த பிரச்சனை வரும், அவங்களுக்கு ஓட்டு போட்டா இந்த பிரச்சனை வரும். எதுலயுமே நிம்மதி இல்லக்கா. சரி, கொஞ்ச நேரம் இருந்தா மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, அதுவும் இல்லைன்னா குழந்தையார் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அது உண்மைதான். அதனால கொஞ்ச நேரம்